தமிழ்நாட்டுல நீங்க சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்துறீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அவசர எச்சரிக்கை இது. நீங்க உடனடியா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க சமையல் எரிவாயு இணைப்பு ஆபத்துல இருக்கா? என்னடா இது, நம்ம கேஸ் கனெக்ஷனுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது உங்க கிச்சனை நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஒரே ஒரு சின்ன வேலையை முடிக்காம விட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு வர சிலிண்டர் சப்ளையே நிறுத்தப்படலாம். இது ஏதோ சாதாரண எச்சரிக்கைன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு கட்டாய அறிவிப்பு. அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்னு கேக்குறீங்களா? நம்ம பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு புது விதியே கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதுதான் கேவைசி புதுப்பிப்பு. கேவைசினா என்னமோ ஏதோன்னு பயப்பட வேண்டாம். அது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்ல. நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கறதோட சுருக்கம்தான் அது. அதாவது வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க தான் அந்த கேஸ் கனெக்ஷனோட உண்மையான ஓனர்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அரசாங்கம் பண்ற ஒரு சின்ன சரிபார்ப்பு முறை தான் இது. சரி, திடீர்னு ஏன் அரசாங்கம் இதை இவ்வளவு கட்டாயமாக்குது? இதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. 1, உண்மையான வாடிக்கையாளர்கள் யாருன்னு உறுதிப்படுத்திக்க. 2வது, கோடிக்கணக்கான ரூபாய் அரசு மானியம், அதாவது சப்சிடி, சரியான ஆளுக்கு போய் சேர்தான்னு உறுதி செய்ய. கடைசியா, பல வருஷமா இருக்கிற போலி இணைப்புகளை கண்டுபிடிச்சு நீக்கிறதுக்கு தான். ஓகே, இந்த புது விதி எனக்கு பொருந்துமா, நான் இதை செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுல கண்டிப்பா வரும். அதுக்கான பதில் இதோ. ரொம்ப தெளிவா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, வீட்டு உபயோகத்துக்காக எல்பிஜி இணைப்பு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த விதி பொருந்தும். இதுல எந்த விதமான விதிவிலக்கும் கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உஜ்வாலா திட்டத்துல வர்றவங்களுக்கு சிலிண்டர் சுமார் 550 ரூபாய்க்கும் பொது வாடிக்கையாளர்களுக்கு 928 ரூபாய்க்கும் கிடைக்குது. இவ்ளோ விலை வித்தியாசம் இருக்கும்போது இந்த விதியும் மாறுபடுமான்னு கேட்டா இல்ல. நீங்க மானியம் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி, கேஒய்சி புதுப்பிப்பு 2 பேருக்குமே கட்டாயம். விலை வேணா வேறையா இருக்கலாம், ஆனா விதி ஒண்ணுதான். சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதை எப்படி பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? கவலையே படாதீங்க. இதுக்கான தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப்ல இதை முடிச்சிடலாம். முதல்ல உங்க கேஸ் ஏஜென்சி ஆஃபீஸ்க்கு நேர்ல போங்க. 2வது, உங்க ஆதார் எண்ணை அவங்க கிட்ட கொடுங்க. கடைசியா, பயோமெட்ரிக் மிஷின்ல உங்க கைரேகையை பதிவு செய்யணும். அவ்வளவுதாங்க, உங்க கேவைசி புதுப்பிப்பு வேலை முடிஞ்சது. இப்போ நான் சொல்ல போறத ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க. இதை செய்யறதுக்கு ஒரு கடைசி தேதி இருக்கு. அதை தவறவிட்டா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த தேதியை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஏப்ரல் 30. ஆமா, இதுதான் இந்த கேவைசி புதுப்பிப்பை முடிக்கிறதுக்கான கடைசி நாள். இதுக்கப்புறம் அவகாசம் கிடையாது. ஒருவேளை ஏப்ரல் 30க்குள்ள இந்த வேலையை நீங்க முடிக்கலனா என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல உங்க சிலிண்டர் டெலிவரியில தாமதமாகலாம். அதுக்கப்புறம் உங்க சிலிண்டர் விநியோகமே மொத்தமா நிறுத்தப்படலாம். ரொம்ப மோசமா சொல்லணும்னா, உங்க கேஸ் இணைப்பே தற்காலிகமா துண்டிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்துல எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. சரி, நாம இப்ப இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் பார்த்தத ஒரு தடவை வேகமா நினைவுபடுத்திட்டு என்ன செய்யணும்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். உங்க வீட்டு சமையல் எரிவாயு சப்ளை எந்த தடையும் இல்லாம தொடரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வர்ற ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள உங்க எரிவாயு ஏஜென்சிக்கு நேர்ல போய் உங்க கைரேகையை பதிவு செஞ்சு கேவைசி புதுப்பிப்பை முடிச்சிடுங்க. இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. உங்க கேவைசி பதிவு செய்யப்பட்டாச்சா? உங்க பதில் இல்லை அப்படின்னா ஒரு நொடி கூட தாமதிக்காதீங்க. உடனே உங்க ஏஜென்சிக்கு கிளம்புங்க. இந்த அவசர தகவலை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டயும் பகிர்ந்து அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.